வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே மகள் சொன்னாள், இப்படி வேலைகெட்ட வேளையில் புறப்பட வேண்டாம். இன்று ராப்பொழுது தங்கிவிட்டு காலையில் விடிந்ததும் போ. விடியா பொழுதா என்ன வீட்டில் கைப்பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்க? என் வீட்டுக்காரரும் இப்ப வந்துருவார். அவர் வந்த பிறகு போறது தான் நல்லது என்று. இப்போது மணி 8 தான் ஆகிறது. இப்போ புறப்பட்டா 1/4 மணி நேரத்தில் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அங்கிருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருநெல்வேலிக்கு பஸ் இருக்கு. 9, 9:15க்கு திருநெல்வேலி போயிட்டா கடைசி பஸ்ஸை பிடித்து ஊர் போய் சேர்ந்துருவேன். இது அம்மாவின் மனக்கணக்கு. ஆனால் நடந்ததோ, உன் புருஷன் இப்பவும் தண்ணியை போட்டுக்கிட்டு தான் வருவாரு. இதுவரை என்னை பேசிய பேச்சு காணாதா? எவனாவது அத்தைய தேவடியா பலவட்டா என்று பேசுவானா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்னை இங்கே இருக்க சொல்லுத? எங்கேயாவது போய் செத்தாலும் சாவனே தவிர இனிமேலும் நான் நொடிப்பொழுது கூட தாமதிக்க மாட்டேன். ஏதோ நீ போன் பேசினியே, வர சொன்னியேன்னு தான் வந்தேன். நீதான் உன் புருஷக்காரனை கட்டி கிடந்து அலனம். தங்கமாத்தான் பேசுகிறார் மனுஷன். தண்ணியை வாயில ஊற்றிக்கிட்டு வந்துட்டார்னா என்ன பேசணும், ஏது பேசணும், எப்படி பேசணும்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லாமையே பேசுகிறாரே. நான் என்னத்தை செய்யட்டும்? நான் என்னால் இயன்ற மட்டும் கொடுத்து உதவிட்டேன். இப்போ நான் காற்றுல போட்டிருக்கிறது கூட கவரிங் கம்மல் தான். தங்க கம்மலை கூட கலட்டி கொடுத்தாச்சு. அதை கூட வித்து மனுஷன் குடிச்சு தீத்துட்டான். நீ அவங்கூட இருந்து காலம் கழிக்கிறதா இருந்தா களி. இல்லைனா பேசாம பிள்ளைய தூக்கிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துரு. எது சௌகரியமோ உன் இஷ்டப்படியே செய். நான் வேண்டாம்னெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் புருஷனை திருத்த முடியும்னு எனக்கு தோணலை. உன்னை நினச்சா என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது. கண்ணாசை பார்த்துட்டேன், அது போதும். 5ம் 10மா சேர்த்து வச்சு கஞ்சியோ கூழோ கொடுத்தேன். உன் புருஷக்காரர் அதையும் பிடுங்கிட்டு போய் குடிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. உங்கள் அப்பனும் குடிகார மாட்டத்தான் குடிச்சு குடிச்சு குடல் அந்து போய் மண்டைய போட்டாரு. ஆனால் அவரும் புருஷனை மாதிரி மொடாக்குடி குடிக்க மாட்டார். குடித்தாலும் இப்படி தாறுமாறா பேசி அழிச்சாட்டியமெல்லாம் பண்ண மாட்டார். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிடுவார். எனக்கு நேரமாகிறது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தா இன்னும் நேரமாயிரும். அப்புறம் பஸ்ஸை விட்டுருவேன். உன் புருஷன் வாரதுக்குள்ளே நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அம்மா. நான் புறப்படும் பொழுது கசங்கிய ஒரு 10 ரூபாய் நோட்டை என் கையில் திணித்தாள் மகள். என்ன செய்ய, அவ தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டது என நினைத்து கொண்டே வீட்டு வாசல் படியை விட்டு இறங்கினாள் அம்மா. மருமகன் வந்து இன்னும் ஏதாவது பேசி தன் மனது கஷ்டப்படுவதற்குள் சென்று விடுவோம் என்று நினைத்து வேக வேகமாக நடையை கட்டினாள். தெருமுனை பஸ் ஸ்டாப்புக்கு சென்றதும் டவுன் பஸ் கிடைத்து விட்டது. கூட்டம் அதிகமில்லை. பஸ்ஸில் ஏறிய பெண்கள் பக்கம் காலியாக இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டாள். மனசு லேசான மாதிரி இருந்தது. பஸ் ஜன்னல் வழியாக வந்த காற்றும் முகத்தில் பட்டு குளுமையாகவே இருந்தது. மகளிடம் அதிகமாக பேசிவிட்டோமா என மனது துடித்தது. சின்ன வயதிலேயே புருஷனை பறிகொடுத்த பிறகு ஒரு பெண் தன்னந்தனியாக வாழ்வது என்பது எவ்வளவு கசப்பானது என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லவனோ கெட்டவனோ, இயன்றவனோ இயலாதவனோ, புருஷன் என்று ஒரு மனுஷன் துணையாக இருந்தால் அதன் மதிப்பே தனிதான். கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு கிடைக்கும் வரை எந்த ஆம்பளையும் கை நீட்டி ஒரு சொல் சொல்ல பயப்படத்தான் செய்கிறான். அவர் மண்டையை போடும் பொழுது அம்மாவுக்கு 50ஐ தாண்டிவிட்டது. பெண் பிள்ளைகள் 2ஐயும் கட்டி கொடுத்தாகிவிட்டது. கல்யாணமான புதிதில் அம்மா ஆள் பார்க்க ஒரு மாதிரி அம்சமாகத்தான் இருந்தாள். அவருக்கு வாக்கப்பட்டதில் இருந்து உழைத்து உழைத்தே ஓடாய் தேய்ந்து விட்டாள். ஆம்பளை துணை இல்லாததால் எத்தனை கஷ்டங்கள். மனம் திறந்து பேச ஆரம்பித்தால் எத்தனை ஆம்பளைகளின் முகத்திரை கிளியும். ஏன் இந்த ஆம்பளைகள் பொம்பளைகளின் முகத்தை அழைக்கிறார்கள்? எத்தனை முக சடவுகள். ஆம்பளைகளின் வேட்டைகளில் இருந்து தப்பிக்க எத்தனை பொய்களை கூறியிருக்கிறாள். எப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகள் கூறி பெண்ணை பணிய வைக்க பார்க்கிறார்கள். அதற்கும் அவள் பணியவில்லை என்றால் எத்தனை உருட்டல் மிரட்டல். எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்தில் வேத்தாள் விரல் என் மேனியின் மேல் படாமல் இதுவரை காலம் கழித்தாகிவிட்டது. இனிமேல் என்ன? அரை கிளவியும் ஆகிவிட்டாள் அம்மா. திடீரென பஸ் தாறுமாறாக போவது போல் இருந்தது. பஸ்ஸில் இருந்தவர்கள் ஐயோ அம்மா என கூச்சல் போட்டார்கள். என்ன ஏது என்று விசாரிப்பதற்குள் பஸ் ஒரு பள்ளத்தில் போய் நின்றுவிட்டது. பஸ் நின்றதும் பஸ்ஸில் இருந்தவர்கள் முண்டியடித்து கொண்டு பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினார்கள். கீழே இறங்கியவர்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பஸ் எப்படியோ ரோட்டை விட்டு தடம் புரண்டு ஒரு பள்ளத்தில் இறங்கிவிட்டது.
என்றாலும் டிரைவரின் சாதுரியத்தோடு பிரேக் போட்டு பஸ்ஸை நிறுத்திவிட்டார். ஆட்கள் யாருக்கும் சேதமில்லை. டிரைவர் உட்பட என்று ஆறுதலாக கூறினார்கள். ஒரு விபத்தை அனுபவித்ததில் நானும் குலுங்கியே போனேன். எல்லோரும் பஸ்ஸை விட்டு இறங்கினோம். இனி இந்த பஸ்ஸை இப்போதைக்கு எடுக்க முடியாது. டிப்போவிலிருந்து வேற வண்டி தான் பார்க்கணும். வண்டியில் வந்தவர்களை இனிவரும் வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விடுகிறேன் என்றார் கண்டக்டர். எல்லோரும் கும்பலாக ரோட்டிற்கு சென்றார்கள். நேரமாக ஆக அம்மாவுக்கு திக் திக் என்று அடித்தது. ஊருக்கு போக கடைசி பஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயத்தில் சிறிது நேரத்தில் மெயின் ரோட்டில் ஒரு பஸ் வந்தது. வந்த பஸ் நிறைய கூட்டம். என்றாலும் ரோட்டில் நின்ற ஆண்கள் அனைவரும் அந்த பஸ்ஸில் ஏற தயாரானார்கள். பஸ் நின்றதும் ஆண்கள் தான் அடித்து பிடித்து கொண்டு பஸ்ஸில் ஏறினார்கள். இருட்டு நேரத்தில் காட்டு வெளியில் பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என எல்லாம் பயந்தபடி நிற்கிறார்களே, அவர்களுக்கு கவலை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. கும்பலாக நின்றவர்களில் 10-15 பேருக்கு மேல் பஸ்ஸில் ஏற முடியாது என்று கண்டக்டர் சொல்லிவிட்டார். சிறிது நேரம் காத்திருந்த பிறகு மீண்டும் ஒரு பஸ் வந்தது. அதிலும் ஆண்களே அடித்து பிடித்து கொண்டு ஏறினார்கள். நேரம் செல்ல செல்ல அம்மாவிக்கோ பயத்தின் உச்சகட்டமாகவே இருந்தது. வெகு நேரம் கழித்து ஒரு பஸ் வந்தது. பெண்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க கண்டக்டர் அந்த பஸ்ஸில் எல்லோரையும் ஏற்றி அனுப்பினார். நின்று கொண்டுதான் பயணம் செய்ய வேண்டியதாயிற்று. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் வந்ததும் ஒரு பெரியவரிடம் மணி என்ன என்று கேட்டேன். மணி 10 என்று கூறினார். அவசர அவசரமாக பஸ்ஸை விட்டு இறங்கி ஊருக்கு போகிற பஸ் நிற்கும் இடத்துக்கு சென்றால் அங்கு நின்றவர்களிடம் மலையடிக்குறிச்சிக்கு போகிற கடைசி பஸ் போய்விட்டதா என கேட்கவும், அவர்களில் ஒரு பெரியவர், அந்த பஸ் டைம் 9:30க்குத்தானே, அந்த பஸ் போய் அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது என்று கூறினார். பயத்தின் உச்சியோ எல்லைக்கே சென்று விட்டது. பேசாமல் மகள் வீட்டிலேயே இருந்துவிட்டு விடியற்காலம் வந்திருக்கலாமே. இப்ப என்ன செய்ய, எங்க போக? இந்த பஸ் ஸ்டாண்டில் விடிய விடிய குத்த வச்சுக்கிட்டும் இருக்க முடியுமா? பெரியவர், அதோ அந்த பஸ் சேரன் மகாதேவி வழியாக தென்காசி போகுது. நீங்க அந்த பஸ்ஸில் சேரன் மகாதேவி போயிருங்க. அங்கிருந்து போக்கு வண்டியோ வேனோ கிடைத்தால் ஊருக்கு போயிடலாம் என்று யோசனை கூறினாராம். அந்த பெரியவர் கூறுவதும் சரிதான் என்று பட்டது மனதிற்கு. சேரன் மகாதேவி போய்விட்டால் அங்கிருந்து ஊர் பக்கம்தான். ரொம்ப பயம் தொத்தாது என்று நினைத்து புறப்பட தயாராக இருந்த பஸ்ஸில் ஏறியாயிற்று. ராத்திரி வெகு நேரத்துக்கு பிறகு புறப்படும் பஸ் என்பதால் அந்த பஸ்ஸில் கூட்டம் அதிகமில்லை. என்னையும் சேர்த்து மொத்தம் 4 பெண்கள் தான் இருந்தார்கள். ஆண்களும் 10 பேர் தான் இருந்தார்கள். மனமோ திக் திக் என்றே அடித்து கொண்டுதான் இருந்தது. இனி என்ன செய்ய, எப்படியாவது உயிர் சேர்ந்துருவோம் என்று நினைத்து கொண்டே இருந்தாள் அம்மா. சேரன் மகாதேவி பஸ் ஸ்டாண்ட் வந்ததும், இறங்குமா, ஊர் வந்துருச்சு என்றார் கண்டக்டர். சேரன் மகாதேவி அம்மா அடிக்கடி வருகிற ஊர்தான். இங்கிருந்து 4-5 மைல் தூரம் சென்றால் ஊருக்கு போய்விடலாம். பஸ்ஸை விட்டு இறங்கினேன். மெர்க்குரிகளின் விளக்கில் ஊத்தியதை போல் இருந்தது சேரன் மகாதேவி. கடைகளில் பெரும்பகுதியை அடைத்து விட்டார்கள். ஆளே இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் வெறிச்சோடி கிடந்தது. தூரத்தில் ஒரு போலீஸ்காரர் யாருடனோ பேசிக்கொண்டு இருந்தார். தன்னந்தனியே அந்த இடத்தில் நிற்பதற்கும் தயக்கமாகவே இருந்தது. இனி என்ன செய்ய? எப்படியும் தனியாக நடந்து போகவும் முடியாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் தங்கவும் முடியாது. வேறு துணைக்கு தெரிந்த ஆளுமில்லையே என யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு டிவிஎஸ் 50ல் இளம் வயது பையன் வந்து என் முன்னால் வண்டியை நிப்பாட்டினான். ஐயக்கா, உங்களுக்கு மலையடிக்குறிச்சி தானே? இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறீங்க? வெளியூருக்கு போயிட்டு வரீங்களா? எனக்கு பக்கத்தூர் மேட்டூர் தான். வேணா வாங்க, வண்டியில் பின்னால் ஏறிக்கங்க. நான் உங்களை கொண்டு போய் ஊரில் விட்டுறேன். என்னை தெரியலையா? நான் பால் வியாபாரி முருகனின் மகன். எனக்கு உங்களை நன்றாக தெரியுமே என மூச்சு விடாமல் பேசினான். அவன் என்னை பேச விடாமல் அவனே தடதடவென பேசவும், நம்மை தெரியும் தான் என்று சொல்கிறானோ? நம்மூர் பெயரையும் சரியாக சொல்கிறானே. சிறு பையனாக இருக்கிறான். நல்லா இருந்தா அவனுக்கு 18-20 வயது தான் இருக்கும். எனக்கு ஒரு மகன் இருந்தால் இவனின் வயதோ என் பிள்ளையின் வயதுதான். இங்கே இடம் தெரியாத இடத்தில் நின்று கொண்டிருப்பதை விட முகம் தெரிந்து இந்த பையனுடன் ஊர் போய் சேர்ந்திடலாம் என்று நினைத்தேன். தம்பி, இருட்டு வேலை பைய போகணும் என்று கூறிக்கொண்டே அந்த பையனின் டிவிஎஸ் 50ல் ஏறி உட்கார்ந்து கொண்டாச்சு. வண்டியும் புறப்பட்டது. ஊரை தாண்டி போனதும் நான் தான் அவனிடம், தம்பி, உன் பேர் என்ன என பயம் தோன்றாமல் இருக்க கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தேன்.
அந்த பையனும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கூறிக்கொண்டே வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான். இருட்டு பூச்சிகள் உய்யென்று சத்தமிட்டு கொண்டிருந்தன. ஊருக்கு போகிற தார் ரோட்டை விட்டு வண்டியை ஒரு ஒத்தையடி பாதையோரமாக திருப்பினான். ஏன் தம்பி இந்த பாதை வழியா போற? நேரே தார் ரோடு வழியா போக வேண்டியது தானே என கேட்டேன். யக்கா, அது சுத்துப்பாதை. நான் குறுக்கு வழி பாதை வழியாக போய்கொண்டிருக்கிறேன். ஒத்தையடி வழியாகவே வண்டியை ஓட்டினான். அப்பத்தான் எனக்கு சந்தேகம் வந்தது. தம்பி, நேரே தார் ரோடு வழியா போ, இல்லைனா நான் இறங்கிடுதேன் என்றேன். எங்கே, நான் வண்டியிலிருந்து குதித்து விடுவோனே என்ற பயத்தில் வண்டியின் வேகத்தை குறைத்து வண்டியை நிப்பாட்டினான். வண்டி நின்றதும் நான் வண்டியிலிருந்து கீழே இறங்கவும், ஏன் தம்பி வண்டியை நிறுத்திட்ட என கேட்டேன். குழப்பத்துடன் அவன், வண்டியில் ஏதோ கோளாறு, அதான் வண்டியை நிறுத்திட்டேன். இருங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுவேன் என்றவன் வண்டியை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு என் அருகில் வந்து எதிர்பாராத விதமாக என் சேலையை பிடித்து இழுத்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. பச்சைப்புள்ள மாதிரி தான் இருந்தான். முகத்தில் பால் வடிவது போல் இருந்தது. தனிமையின் இருட்டில் தாய் வயதுள்ள ஒரு பெண்ணிடமே இப்படி நடந்து கொள்கிறானே என்று நினைத்த என்னால் நடந்து இருக்கிற விபரீதத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. நான், சி பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? விடுடா சண்டாளி பயலே என்றேன். ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்று சொன்னது சரியாகத்தான் இருந்தது. அவன் கைகளால் சேலையை இறுக்கி பிடித்து கொண்டு இழுத்ததும் என் சேலை குலைந்து விட்டது. சேலையின் மறுநுனியை பிடித்து கொண்டு, பாவி பயலே, சண்டாளா, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நம்பி வந்தவளை இப்படி கழுத்தறுக்கலாமா என்று கூறி சத்தமாக கத்தினேன். அவன் வெட்டென்று இழுத்ததில் சேலை நுனியையும் விட்டுவிட்டார். சேலையை உருவியவன் அடுத்து என் மேல் பாய ஆயத்தமானான். இனியும் இந்த இடத்தில் நிற்கக்கூடாது என நினைத்தவள் திக்கு திசை தெரியாமல் ஓடத் துவங்கினேன். முள்ளுமுடை என்று பார்க்காமல் நான் ஓடிப்போய் ஒரு மரத்தடியில் நின்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க திரும்பி பார்த்தேன். அவனை காணவில்லை. மனிதனின் காலடி சத்தமும் கேட்கவில்லை. என் நெஞ்சோ திக் திக் என்று அடித்து கொண்டுதான் இருந்தது. உடம்பெல்லாம் வேத்து கொட்டியது. கால்கள் ரெண்டும் நடுங்க ஆரம்பித்து விட்டன. தாகமாக இருந்தது. நாக்கும் வறண்டு போய் விட்டது. காலில் குத்திய முட்கள் இப்போதுதான் வலிக்கத் தொடங்கியது. மரத்தடிக்கு வந்து 10-15 நிமிடத்துக்கு மேல் ஆகிவிட்டது. அவனை காணவில்லை. சண்டாள பாவியை காணவே இல்லை. எப்படியோ அந்த காளியாத்தா புண்ணியத்தில் என் மானத்தை காப்பாற்றினோம். உடுத்தியிருந்த உள்பாவாடை ஓடி வந்த வேகத்தில் கிழிந்திருப்பதும், போட்டிருந்த சட்டையிலும் முள்ளிழைத்து 4-5 இடத்தில் கிழிந்திருப்பதும் தெரிய வந்தது. அட கடவுளே, முக்கால் நிர்வாண கோலத்தில் நிற்கிறோமே, இந்த கோலத்துடன் எப்படி வெளியே வர என நினைத்த பொழுது என் கண்களில் கண்ணீர் முட்டியது. அந்த மரத்தடியிலேயே அப்படியே குத்துக்காலிட்டு கிழிந்த பாவாடையுடனும் கிழிந்த சட்டையுடனும் உட்கார்ந்து விட்டேன். எவ்வளவு நேரம்தான் இப்படியே இருந்துவிட முடியும்? விடிவதற்குள் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும். விடிய விடிய இப்படியே உட்கார்ந்திருந்தாலும் விடிந்த பிறகு இந்த காட்சியில் எப்படி நடந்து போவது? என்னடா செய்ய என நினைத்து கொண்டு மெல்ல எழுந்து சுத்தும் முத்தும் பார்த்தேன். வானத்தில் இப்பொழுதுதான் நிலவு உதித்திருந்தது. தேய்பிறை காலமாக இருக்க வேண்டும். அது சற்று தொலைவில் ஒரு ஒத்தையடி பாதை போல தெரிந்தது. விதிப்படி நடக்கட்டும் என்று நினைத்து இந்த பாதையை நோக்கி நடக்க அடியெடுத்து வைத்த பொழுதுதான் கால் பாதங்களில் முட்கள் குத்தியதும் வேதனை உச்சத்துக்கே போனது. காளியாத்தா, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு பற்களை கடித்து கொண்டு மெல்ல மெல்ல முன் பாதத்தை மட்டும் ஊன்றி அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து பார்த்தேன். பாதையில் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பனை மரத்தை பார்த்தேன். முதலில் பனை மரத்தடியில் யாரோ ஒரு பெண் தான் நிற்கிறாள் என்று நினைத்தேன். அது நம்ம காளியாத்தாவாக இருக்கக்கூடாதா என மனது ஏங்கியது. பனை மரத்துக்குள் இருந்து ஒரு பெண்ணின் குரல் பேசியது. மகளே, பயப்படாதே, வா, உன் மானம் காக்கத்தான் நான் சேலை உடுத்தியிருக்கிறேன். என் சேலையை அவிழ்த்து எடுத்துக்கொள், உன் மானத்தை காப்பாற்றிக்கொள் என்றது. நான் அருகில் சென்று பார்த்தேன். குரல் கொடுத்த பெண்ணை காணவில்லை. ஒற்றை பனை மரம்தான் முழு சேலையை உடுத்தியபடி ஓங்கி வளர்ந்து நின்றது. ஒரு முறை அந்த பனைமரத்தின் முன்னால் சாஷ்டாங்கமாக கும்பிட்டு விட்டு பனைமரத்தில் கட்டப்பட்டிருந்த பட்டு சேலையை அவிழ்த்து எடுத்து நான் உடுத்து கொண்டேன். பாஞ்சாலியின் சேலையை பாவி துச்ச சாதனார் உறவிய பொழுது கிருஷ்ணர் பாஞ்சாலியின் மானத்தை காக்க சீலையை வளர்த்தது போல் ஒரு பாவி என் சேலையை உரிந்து என் மானத்தை கெடுக்க முயன்றான். இந்த காளியாத்தால் எனக்கு சேலை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றி விட்டாள் என்று நினைத்து கொண்டு
தூரத்தில் தெரிந்த தார் ரோட்டை பார்த்து நடக்க ஆரம்பித்தேன். இந்த கதை உண்மையாகவே நடந்த கதை. அதைத்தான் நான் இங்கு பகிர்ந்துள்ளேன். இப்படித்தான் இரவில் தனியாக செல்லும் பெண்களுக்கு பல நேரங்களில் ஆபத்து ஏற்படுகிறது. ஒரு சிலர் கடவுள் ரூபத்தில் வந்து காப்பாற்றி விடுகிறார்கள். இரவில் செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக செல்லலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.